வணக்கம். வேல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். உக்ரைனுக்குள் ஒரு படையெடுப்புக்கு உத்தரவிட்ட போது புட்டின் தமது நாட்டுக்குள் உக்ரைன் ராணுவம் ஊடுருவி போரை தொடங்கும் என்று கனவு கூட கண்டிருக்க மாட்டார். ஆனால் அது இப்போது அங்கு நிஜமாகவே நடக்கிறது. ரஷ்ய எல்லையை கடந்து குர்ஸ் பிராந்தியத்திற்குள் சென்று ஆயிரக்கணக்கான உக்ரைனிய படைகள் பிராந்தியத்தில் உள்ள சில பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் இன்று இரண்டாவது நாளாக போரை தொடருகிறார்கள். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் வசிப்பவர்களை பொறுத்தவரை போர் அதன் இரண்டாவது நாளாக நீண்டு கொண்டிருப்பது ஒரு ஆச்சரியமான, அதே நேரத்தில் மிரள வைக்கும் காட்சியாக உள்ளது. ரஷ்யர்கள் கற்பனை செய்து கூட பார்த்திராத விதத்தில் இயந்திரமயமாக்கப்பட்ட உக்ரைனிய படையெடுப்பு ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள பகுதிகளை தாக்குகிறது. ஆயிரக்கணக்கான உக்ரைனிய துருப்புக்கள், டேங்கர்கள் மற்றும் பிற கவச வாகனங்கள் ரஷ்ய எல்லையில் நேற்று தோன்றிய போது அது யாரும் எதிர்பாராத காட்சியாகவே இருந்தது. உக்ரைன் படைகள் சில இடங்களில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஆழத்திற்குள் ரஷ்யாவுக்குள் ஊடுருவி உள்ளன. உக்ரைனிய எல்லையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுட்சான் நகரத்தை சேர்ந்த ஒருவர் போரின் போது பெரும் சேதத்தை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டார். எங்கள் அன்புக்குரிய நகரத்தில் எஞ்சியிருக்கும் அனைத்தையும் இழந்து வருகின்றோம். எளிமையாக சொல்வதென்றால் எல்லோரும் ஒரு மோசமான நிலையில் இருக்கின்றார்கள் என்றார். போர் தொடங்கிய போது அவர் சுட்சான் நகரில் இருந்து இடம்பெயர்ந்து ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்திற்கு சென்று விட்டார். பெல்கரோட் பிராந்தியமும் உக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்ய பகுதிதான். அமெரிக்க பாதுகாப்பு தலைமைக்கும் பென்டகனின் செய்தி தொடர்பாளர் ரஷ்யாவுக்குள் என்ன நடக்கிறது என்பதை சரியாக அறிவது கடினம் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, உக்ரைனிய ஆயுதப்படைகள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் ஊடுருவிய சமீபகால நகர்வை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதை மட்டும் என்னால் உறுதிப்படுத்த முடியும். உக்ரைனின் இந்த நகர்வு குறித்து அமெரிக்காவிடம் ஆலோசிக்கப்படவில்லை. இன்று காலை வரை போர் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலதிக தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் பென்டகன் செய்தி தொடர்பாளர் கூறினார். நேற்றிரவு அவர்கள் ஊடுருவலை முறியடித்ததாக கூறிய ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு, உக்ரைனின் ஆயுத படைகளை நடுநிலையாக்கும் நடவடிக்கை நடந்து வருவதாக இன்று காலை கூறியது. உக்ரைனிய படைகள் இந்த நடவடிக்கையில் அதிக விலை கொடுத்துள்ளதாகவும், நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் மற்றும் உபகரண இழப்புகளின் பட்டியலை இந்த கட்டத்தில் சரிபார்க்க இயலாது என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியது. போர் நடக்கும் பகுதியிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் மாஸ்கோவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது துருப்புக்கள் இன்னமும் கட்டுப்படுத்த போராடி வரும் உக்ரைனின் ஊடுருவலை கண்டித்து ஒரு சிறிய உரையை நிகழ்த்தினார். பொதுமக்களின் கட்டடங்கள், குடியிருப்பு வீடுகள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் உட்பட பல்வேறு இலக்குகள் மீது கண்மூடித்தனமான ஷெல் தாக்குதல்களுடன் மற்றும் ஒரு பெரிய ஆத்திரமூட்டல் இது என்று அவர் கூறினார். ரஷ்ய பாதுகாப்பு படைகளின் தலைவர் ஜெனரல் வலேரி ஜெராசிமோ புட்டினிடம் அறிக்கை ஒன்றை வாசிப்பது ரஷ்ய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. அதில் அவர் தனது படைகள் தொடர்ந்து எதிரிகளை அழித்து வருவதாகவும், இந்த நடவடிக்கை உக்ரைனுக்கு தோல்வியில் முடிவடையும் என்றும் கூறினார். இதற்கிடையில் உக்ரைன் அரசின் ஊடுருவல் குற்ற செயல்களை கண்டிக்குமாறு உலக சமூகத்திற்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சு அழைப்பு விடுத்துள்ளது. உக்ரைனுக்குள் ரஷ்ய படைகள் ஊடுருவி ஆண்டு கணக்கில் போர் புரியும் நிலையில் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் ராணுவம் ஊடுருவியதை உலக நாடுகள் கண்டிக்கும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சு கூறுவது நகைச்சுவையின் உச்சம் என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சில முக்கிய ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் உக்ரைன் ராணுவத்தை ரஷ்ய ராணுவம் தடுத்து நிறுத்தியது என்ற ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு குறித்து குறைவான நம்பிக்கையை வெளிப்படுத்தி உள்ளன. அத்துடன் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்குள் நடத்தும் இந்த புதிய தாக்குதல்கள் குறித்து எச்சரிக்கைகளை எழுப்பியுள்ளன. குர்ஸ்க் பிராந்தியத்தின் தெற்கு பகுதிகளில் நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது என்று கேர்னல் கசாட் என்ற ரஷ்ய டெலிகிராம் சேனல் எழுதியது. அங்கு உக்ரைன் ராணுவம் தரையில் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது. எம்மிடம் தாக்குப்பிடிக்கும் விதத்தில் படைபலம் கிடையாது. எமது படைகளை உக்ரைனுக்குள் அனுப்பிவிட்டு நமது நாட்டுக்குள் பாதுகாப்பின்றி பலவீனமாக இருக்கிறோம் என்றும் அந்த ரஷ்ய டெலிகிராம் சேனல் கூறுகிறது. சுட்சான் நகரை இழக்க ஒரு உண்மையான வாய்ப்பு உள்ளது என்று குறிப்பிட்ட கேர்னல் கசாட் டெலிகிராம் சேனல், நிலைமை மோசம் என்பதனை உறுதிப்படுத்தாமல் எமது அறிக்கைகள் அதை லேசாக சொல்லி யதார்த்தத்தை மறைத்து அழகுபடுத்தி காட்டுகின்றன. ஆனால் சுட்சா நகரம் தொடர்ந்து எரிகிறது என்பதே யதார்த்தம் என்று குறிப்பிடுகிறது. இரவு முழுவதும் மற்றும் காலை வரை உக்ரைனிய படைகள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள குர்ஸ்க் பிராந்தியத்தின் பகுதியை விரிவுபடுத்த முயற்சித்தன என்று ரஷ்ய மொழி ஜெட்வோர் டெலிகிராம் சேனல் எழுதியது. அந்த ஊடகம் வெளியிட்ட சமீபகால தகவல்களின்படி தாக்குதலின் தொடக்கத்திலிருந்து உக்ரைனிய ஆயுதப்படை பிரிவுகள் இந்த பகுதியில் பல குடியிருப்புகளை ஆக்கிரமித்துள்ளன. வடமேற்கு துறையில் உக்ரைனிய எதிரி லியோனிடோவ்கா புறநகர் பகுதியை கடந்து சுட்சா நெடுஞ்சாலையை அடைந்தார்.
அந்த பகுதியில் உக்ரைனிய படைகள் ரஷ்ய துருப்புக்களுடன் துப்பாக்கி சூடுகளை நடத்தினர். எமது ராணுவம் மனிதவளம் மற்றும் உபகரணங்களில் இழப்புகளை சந்தித்தன என்று ஜட்பூர் ரஷ்ய டெலிகிராம் சேனல் கூறியது.